டிஆர் பாலு. டிஆர் பாலு யார் என்பதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எத்தனை 1000 கோடிகள் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அந்த டிஆர் பாலு மேலே ஒரு அவதூறு பரப்பினார் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஒரு அவதூறு வழக்கு அண்ணாமலை மீது தொடுத்தார் என்பது எல்லாரும் தெரியும். அந்த வழக்கு டிஆர் பாலு சமீபத்தில் வாபஸ் வாங்கிட்டார். அது தெரியுமா என்கின்றார். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இதை போன்று பெரிய பெரிய பண முதலைகள் ஏன் இதை போன்ற ஒரு அஃபென்ஸ் அந்த அவதூறு போடுறாங்க. அவர் அண்ணாமலை என் மீது சொன்னது எல்லாம் அத்தனையும் அவதூறு, நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாதிச்சேன், இங்கே ஏமாத்தேன் அங்கே ஏமாத்தேன்னு சொன்னது அத்தனையும் அவதூறு அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செஞ்சுட்டு ஏன் அதை வாபஸ் வாங்குறாருன்னா, கிராஸ் எக்ஸாமினேஷனில் அண்ணாமலை எவ்வளோ கிளவர் பாருங்கள். குறுக்கு விசாரணையில் தெளிவாக, அதாவது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ராபரி பண்ணுறது. இதுக்கு பேர் என்ன? புத்திசாலித்தை பயன்படுத்தி ராபரி பண்ணுறது. டிஆர் பாலு பண்ணது என்ன? ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து ராபரி பண்ணுறது. அதானே பண்ணுறாங்க. வேற என்ன? அதுக்கும் அண்ணாமலை பண்ணதுக்கும் டிஆர் பாலு பண்ணதுக்கும் வித்தியாசம் இல்லையே. அந்த சாட்சி குண்டில் ரொம்ப கிளவராக தன் வாயிலே வர வைக்கிறது. இப்படி தான் சில பண முதலைகள் சம்பாதித்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள்லாம் தெரியாமல் இதோ பண்ணுறேன் பார், பயமுத்திரம் பார்னு ஒரு வழக்கை ஒன்று போட்டு விட்டு சாட்சி கொண்டு ஏறி பத்துக்கான உளறி வைக்கிறது. உளர்ற உடனே டிஆர் பாலுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, இந்த சாட்சி நம்ம இடம் சொன்னால் இந்த சாட்சியை வைத்தே நம்ம இது வழக்கானது தொடுக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு ஜோக்கான விஷயம், எவ்வளோ முரண்பாடுகள். ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க மேலே ஒரு அவதூறு வழக்கு போடுவாங்க. எங்களை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாக மாறும்போது அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் என்னையா அக்கிரமம், என்னையா அநியாயம். ஸோ இங்கே இந்த மிஷினரி பார்த்திங்களா, இந்த மெக்கானிசமே இங்கேயே தப்பு. ஒரு வழக்கானது ஒரு அரசால் தொடுக்கப்பட்டால் அரசு சார்பாக தொடுக்கப்பட்டதுதான் அர்த்தம். ஒரு ஊழல் முறைகேட்டுக்கு ஒரு வழக்கை தொடுத்துட்டு யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டதோ அவனே ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த ஊழல் வழக்கை வித்ரா பண்ணுவியா? இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் களைய முடியுமா என்பது தெரியாது. எவன் இதுக்கெல்லாம் மணி கட்டுறானோ, தாவேக்கா அரசு கட்டுதுன்னா இதை போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் ஒரு மணி, ஒரு ஃபைனல், ஒரு புள்ளி, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் நாடு உருப்படும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் எப்படி இப்போ காசு கொடுத்து சரி கட்டுறதுன்றது எங்கன்னா, இப்போ டிஆர் பாலு மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும் நம்மளை விட்னஸ் பாக்ஸில் எடுத்து அண்ணாமலை புடுங்குறான்னு. அப்போ இதுக்கு ஒரு மீடியேட்டர் வச்சு அண்ணாமலை கிட்ட சமரசமாக போயிட்டேன். என்ன இப்போ கேட்க போகிறாரு அண்ணா நகர்னா, அண்ணாமலை என்ன என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நம்ம ஹோட்டலில் ரூம் போட்டு பேச நான் சொல்ல போகிறாரு. என்ன கொடுக்க போகிறேன், அவருக்கு கொடுக்குறத கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டிக்கு வாங்கிக்கிற கண்டுக்காமல் அவர் பாட்டிக்கு போவார். அப்போ இல்லை வழக்கை அவர் வாபஸ் வாங்கக்கூடாது, அவர் மேல் வழக்கை நடத்தணும். வாபஸ் வாங்கிட்டாருன்னா அவர் சொன்னது அண்ணாமலையாகிய என் மீது சாட்டப்பட்ட அவதூறு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு நியாயமாக ஒரு வழக்கை போடணும். போடுவாரா என்பது அண்ணாமலை கிட்ட தான் தெரியும்.